எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்வான ஒரு நல் ஸ்லைட் ட்ரான்சிஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நல் ஸ்லைட் மட்டும் இல்லாமல் ஒரு 3D நல் ஸ்லைட் ட்ரான்சிஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு நல் ஸ்லைட் பண்ணுவோம், தென் வந்து அதை 3Dயாக மாற்றுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. சின்னதாக மிஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி 3D ஸ்லைட் கிடைக்காது, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கேஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Alight மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் 1 டைம் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்காக இன்னொரு டைம் பண்ணுறேன். நான் எனக்கு தேவையானது 1:1 ரேஷியோ. ஸோ 1:1 எடுத்துக்கிறேன். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் 2 இமேஜ், இந்த இமேஜ் ஒன்று, ஸோ தனுஷ் இமேஜ் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போயிட்டு லாஸ்ட் மாஸ்க்குன்னு இருக்கும், மாஸ்க் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அதுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னு நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதையும் அது கீழே இருக்கிற இமேஜையும் எடுத்து ஃபஸ்ட் இருக்கிற குரூப் பண்ணிக்கோங்க. ஓகே, குரூப் ஆயிடுச்சு. தென் இதை வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிற இந்த இமேஜ் வந்து மாஸ்க் பண்ணணும். ஒன்றும் இல்லை. ஓகே, இதை மூவ் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஓகே, எஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு. இதை மூவ் பண்ணி பக்கத்தில் போய் வச்சுக்கிறேன். ஓகே, பெர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு இது வந்து ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். எஸ், பெர்ஃபெக்டாக ஒரு இமேஜ் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஜூம் போயிட்டு நல்லாவே ஜூம் பண்ணிக்கோங்க எவ்வளோ முடியுமோ. எஸ், ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் இமேஜ் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் இமேஜ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஜூம் இன் ட்ரான்சிஷன். எஸ், நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ, ஓரளவுக்கு ஒரு 5000 வரைக்கும் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். ஸோ 5000 வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த கர்வ் எப்போதும் வைக்கிற கர்வ், ஸோ இதை வந்து வச்சுக்கிறேன். ஓகே, தென் ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு கீ, தென் எண்டில் போயிட்டு இங்கே ஒரு கீ, இந்த எண்டில் இருக்க கீயை இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ என்ன கர்வ் வைக்கணும்னா, இதில் லாஸ்ட் ஒரு கர்வ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ், இந்த மாதிரி ஒரு கர்வ் தான். ஓகே, இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் எஃபெக்ட் போயிட்டு மோஷன் பிளர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பிளர் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ வந்து நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். 0.50 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகே, எஸ், இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நல் ஸ்லைடு வந்து முடிஞ்சிருச்சு. வெறும் நல் ஸ்லைடு அப்படின்னா இது தான். நல் ஸ்லைடுனா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்லைடு வந்து அப்படியே மூவ் ஆகுறது. ஸோ நல் ஸ்லைடு மூவ் முடிஞ்சிருச்சு. இப்போ 3D எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3D எப்படி பண்ணணும்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் 3D கிளிக் பண்ணி ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச்சில் போய் காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஆட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச்சில் போய் சர்க்குலர் ரிப்பிள் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். எஸ், சர்க்குலர் ரிப்பிள் வந்துருச்சு. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற ரேடியஸ் வந்துக்கோங்க. எஸ், லாஸ்ட் இல்லை, ஸோ ரேடியஸ் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க ரேடியஸ். தென் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி பண்ணுங்கள், நல்லாவே கம்மி பண்ணணும். எஸ், 1 வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 வச்சா கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரென்த் வந்து இன்னுமே அதிகம் பண்ணணும். எஸ், 50 வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், சூப்பர். எஸ், அவ்வளோதாங்க. எஸ், ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரான்சிஷன் தான். தென் 3Dயும் அதோடு சேர்த்து 3D ட்ரான்சிஷனும் கிடச்சிருச்சு. ஸோ கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோட எண்டு கொண்டோம். ஸோ எண்ட் கட் போட்டு கிளம்புறேன். பை.